திஸ் இஸ் நிஃப்டி டீம். கேஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட அட்வான்ஸில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் எப்படி இன்ட்ராடேயில் அக்யூரேட்டாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சு இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரேட்டாக நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இருக்கும். இந்த வீடியோவில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முழுக்க செல்லர்ஸை பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். அதாவது இது செல்லர்ஸ் மார்க்கெட்ன்றதுனால செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்க, எங்கெங்கெல்லாம் பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆகிறாங்களோ அந்த இடத்துல போய் பையர்ஸ் பை பண்ணுற அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம். மற்றபடி இதில் வேர்ல்டு நியூஸ், இண்டிகேட்டர், ஆப்ஷன் செயின் கான்செப்ட் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,730 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்தில் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. அதாவது 24,785 பக்கமாக இருந்தது. மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே. ஓகேங்களா? ஆக்சுவலாக 24,785 இருக்கும்போது 24,750, 24,700ன்ற கால் இந்த மணி, மேலே பார்த்தீங்கன்னா 24,800ன்ற புட்டு இந்த மணி. மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம 24,700 தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா தான் நம்ம போயிட்டு புட்டை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் 24,700 காலோட சார்ட். ஆக்சுவலாக மார்க்கெட் எப்படி பாசிட்டிவோ அதே மாதிரி இவனும் பாசிட்டிவாக தான் இருந்தான். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. ரொம்ப முக்கியமான விஷயம், ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 10 நிமிஷத்தில் இவன் இங்கே இருக்கான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இதில் ரொம்ப மைனூட்டாக நீங்கள் பார்க்கணும். அதாவது எப்போதுமே ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது, ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டுன்றது எஸ்டர்டே ஐயெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஒரு ரிவர்சல் மார்க்கெட்டுன்றது ட்ரெண்டுக்கு ரிவர்சலாக இருக்கும். அதாவது ஐயை கீழே பிரேக் பண்ணி ரிவர்சல் ஆகும். அதுதான் ரிவர்சல் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஐயை பிரேக் பண்ணி போகிறது ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு ரிவர்சல் என்ட்ரி எடுக்கிறீங்க, நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ரிவர்சல் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் லெவல் எது மீட் ஆகலாலும் பிரச்சனை இல்லை, வந்த லெவல் கூட வச்சு நம்ம எடுக்கலாம். இல்லை அன்னியோட ஓப்பன் ப்ரைஸ் அதை வச்சு கூட எடுக்கலாம் என்ட்ரி. ஓகேங்களா? ஓப்பன் ப்ரைஸ், எஸ்டர்டே ஐ, ப்ரீவியஸ் க்ளோஸ் இதை வச்சு கூட நம்ம எடுக்க முடியும். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியில் அந்த மாதிரி எடுத்தால் செட் ஆகாது. ஓகேங்களா? அதாவது ட்ரெண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனால் எடுத்தால் தான் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இது ஏன் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையும் மீட் ஆகலை எப்போதுமே. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல்லையும் இந்த 24,700ன்ற கால் மீட் ஆகலை. மீட் ஆகாமல் எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்குன்னா இவன் 10 மணி நேரத்தில் இங்கே இருக்கிறான். அதாவது இந்த இடத்துல இருக்கிறான், எக்ஸாக்டாக ஐக்கு மேலே இருக்கிறான். ஓகேங்களா? இந்த இடத்துல வச்சிங்களேன் 10 நிமிஷத்தில் இங்கே தான் இருக்கலாம் இவன் ஆக்சுவலாக. அப்போது இவன் எல்லாமே பாசிட்டிவ், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே. அப்போது இவனை தானே நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் இவன் எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகலை. இது ட்ரெண்ட் என்ட்ரின்றதுனால இவன் அட்வான்ஸ் லெவலை உடச்சி புல் பேக் ஆனாலோ இல்லை அட்வான்ஸ் லெவலை உடச்சி பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சாலோ மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுத்தால் சேஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? இவன் அந்த மாதிரி எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலையும் மீட் ஆகாமல் எஸ்டர்டேயை கீழே உடச்சிட்டான். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எஸ்டர்டேயை கீழே உடச்சிட்டான் அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 24,800 அப்படின்ற புட் ஆப்ஷனோட சார்ட் இது தான். ஆக்சுவலாக வந்து இவனை வந்து எடுக்கலாம், இல்லை எடுக்காமல் விட்டுடலாம். ஏன் இவனை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே ஐக்கு மேலே இருந்து, ஓப்பனுக்கு மேலே இருந்து
எல்லாத்தையும் கீழே உடைச்சதுனால இவனை நம்ம எடுத்தோம் ஃபஸ்ட் ஆஃபில். ஓகேங்களா. ஆனால் இவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிறவன். இவன் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான். ஓகேங்களா. இவன் வந்து அவன் கீழே உடைச்சோன்னே இவன் மேலே போயிட்டானா பிரச்சனை கிடையாது. பக்கத்துலேயே ஓப்பனோ பக்கத்துலேயே எஸ்டர்டே லோ இருந்தாலும் அதை உடச்சி மேலே போயிட்டானா அப்படியே ஒரே ட்ரெண்டாக போயிடும். சப்போஸ் அந்த மாதிரி இல்லை, எஸ்டர்டே லோ ஓப்பன்லாம் ரொம்ப இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 230 இங்கே இருக்குது, இவனோட எஸ்டர்டே லோ இங்கே இருக்குது. இவன் அதை தாண்ட முடியாமல் கீழே உடச்சிட்டான்னு வச்சுக்கிங்க, அது வரைக்கும் தான் இவன் போக முடியும். பர்ஃபார்ம் பண்ணால் கூட இவன் அது வரைக்கும் தான் போக முடியுன்றது நம்மளுக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். அதாவது கால் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே கீழே உடச்சதுனால இவன் அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக சப்போர்ட்டில் இருந்ததுனால இவனை எடுத்தோம் ஃபஸ்ட் ஆஃபில். ஆனால் இவனை எடுக்கலாம், இல்லை எடுக்காமல் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன். இவன் போய் அதை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகும்போது கால் ஆப்ஷனை எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இவன் லோவுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் கால் ஆப்ஷன் ஐயை தாண்டிடுவான்னு அர்த்தம். அதுக்கு ஐக்கு கீழே வந்தாலும் அவன் ஐக்கு தாண்டி மேலே போயிடுவான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா. இவன் வந்து லோக்கு கீழே இருக்கிறதுனால கண்டிப்பாக இவன் இதை தாண்ட மாட்டான் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். ஓகேங்களா. இவன் ஏன்னா ஒரு ½ அன் ஹவரில் இவன் இங்கே தான் போகிறான் இவன். ஓகேங்களா. ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் தான் கொடுத்தான் இவன். ஆக்சுவலாக 145 180 ஒரு 35 பாயிண்ட் கொடுத்தான். நம்மளுக்கு 15 பாயிண்ட் கிடைச்சாலே போதும். டீசென்ட் ப்ராஃபிட் இதில் எடுக்க வேணான்னு நான் சொல்லலை. அவன் கீழே உடைச்சதுனால இவனை எடுத்து தான் ஆகணும், வர வழியே கிடையாது நம்மளுக்கு. ஓகேங்களா. அப்போ இவனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணிட்ட உடனே ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10:15 மணிக்கு இவன் எஸ்டர்டே லோக்கிட்டே போல், ஓப்பன்கிட்டே போல், கீழே வந்து எந்த அட்வான்ஸ் லெவலில் அவன் சப்போர்ட் எடுத்து மேலே போனால் அந்த அட்வான்ஸ் லெவலில் உடச்சிட்டான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எந்த லெவலை தாண்டி அவன் மேலே போனான் அது கீழே உடச்சிட்டானா அதோட அவன் கதை முடிஞ்சுது அப்படின்ட்டு. அப்போது இவன் 10:15 மணிக்கு எஸ்டர்டே லோவுக்கு கீழே, அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே, எல்லாத்துக்கும் கீழே செம்ம நெகட்டிவ் இவன். ஓகேங்களா. அப்போது இவன் லோவுக்கு கீழே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கால் ஆப்ஷன் ஐயை உடச்சே தீரணும். ஓகேங்களா. அப்போ 700 அப்படின்ற கால் ஆப்ஷனோட சார்ட் இது தான். இவன் பாருங்கள் 10:15 மணிக்கு எக்ஸாக்ட் இவன் எங்கே இருக்கிறான்னு மட்டும் பாருங்கள். எக்ஸாக்ட் இங்கே இருக்கிறான். 10:15 மணிக்கு எக்ஸாக்ட் இவன் ஓப்பனை தாண்டுறான். ஏன் இவன் ஓப்பனை தாண்டி மேலே போகிறான் அப்படின்னா, ஓப்பனில் கரெக்டாக சப்போர்ட்டில் இருக்கிறான். இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றத நீங்கள் 10:15 மணிக்கு தெரிஞ்சிக்கலாம். ஏன் தெரிஞ்சிக்கலாம், ஆல்ரெடி புட் ஆப்ஷன் வந்து ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன். ஆல்ரெடி அவனால் தாண்ட முடியல. ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அவன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு ஒரு டார்கெட் கொடுத்தான். ஆனால் அந்த சான்ஸை பயன்படுத்தி அவன் ஓப்பனிங்கோ இல்லை எஸ்டர்டே லோவையோ தாண்ட முடியல. ஓகேங்களா. அதனால் அவன் கீழே வந்துட்டான். கீழே வந்த காரணத்தினால அவன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி கீழே இருக்கிறதுனால இவன் தான் ஓப்பனுக்கு மேலே போய் நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஒருத்தன் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே வரும். ஆல்ரெடி ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவன் கீழே வந்துட்டான், ஓப்பனுக்கு கீழே இருக்கவன் மேலே போய் ஆகணும். அவன் போக முடியலன்னா திருப்பி இவன் போயிடுவான். ஓகேங்களா. அதனால தான் புட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஓப்பன் மேலே போய் டார்கெட் கொடுக்கறதுக்கு. ஆனால் அவனால் போக முடியாமல் கீழே வந்ததுனால அப்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். க்ளீனாக 10:15 மணிக்கு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அப்போ 179ன்ற இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் என்ட்ரி உங்களுக்கு. ஓகேங்களா. செகண்ட் என்ட்ரி இது. அந்த என்ட்ரி எடுக்காதவங்க இந்த என்ட்ரியை ஷார்ப்பாக, ஏன்னா க்ளீனாக தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஓகேங்களா. புட் ஆப்ஷன் டோட்டல் வீக்கு எல்லாத்தையும் உடச்சி லோவுக்கு கீழே வந்துட்டான். அப்போ இவன் தான் ஐயை தாண்டணும். அப்போது 180ன்ற இடத்துல என்ட்ரி உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் நீங்கள் எஸ்டர்டே ஐயில் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப்லஸ் போட்டால் இந்த போனஸ் பாயிண்ட்டு பிடிச்சிருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டு. ஓகேங்களா. நீங்கள் ½ அன் ஹவர் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா 100 பாயிண்ட்டு. ஓகேங்களா. இது இவ்வளோ தூரம் போக மாட்டலாம் நம்மளுக்கு தெரியாது கைஸ். ஆனால் நம்ம ரூல் பிரகாரம் ஒரே ஸ்டைலில் தான் பண்ணுவோம். 15 பாயிண்டில் கட் பண்ணுவோம், ட்ரைனிங் ஸ்டாப்லஸ் போடுவோம், ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம், போனஸ் பாயிண்ட் பிடிப்போம். இப்படி தான். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம புட்டை எடுக்காமல் இருந்திருக்கலாம், தப்பே கிடையாது. எடுத்திருந்தாலும் எடுக்கலாம். ஏன்னா நம்ம ரூல் பிரகாரம் ஐயை கீழே கட் பண்ணால் புட்டை எடுத்து தான் ஆகணும். சேஃபாக தான் இருந்தது அது. ஓகேங்களா. ஆனால் டீசென்ட் ப்ராஃபிட் தான் கொடுத்தான் அது. ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவன் எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் போவான். ஆனால் முன்னாடியே திரும்பிட்டான் அவன் பத்திரம் நம்ம 15 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணி வெளியே வந்துட்டுருப்போம். அது ஈஸியாக வந்துட்டுருப்போம் நம்ம. ஓகேங்க. ஏன்னா ஒரே கண்டிலே போயிடுச்சு அது. ஓகேங்களா. சப்போஸ் அதை எடுக்காதவங்க, தெரியாதவங்க, ஓகேங்களா, க்ளீனாக தெரியும் அவன் லோக்கு கீழே இருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கான், ஓப்பனுக்கு கீழே இருக்கான், இன்னொன்று அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான் 10:15 மணிக்கு. அப்போது கால் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கிறான். அப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவனா ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு அர்த்தம். ஓப்பனுக்கு கீழே இருக்கணும், வீக்காக இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம், ப்ரீமியம் வீக்காக இருக்கிற ப்ரீமியம் கரையும், வீக்காக இல்லாத ப்ரீமியம் கொஞ்சமாக கரையும். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா. இதை புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா. அப்போது இவனை இங்கே எடுத்திருந்தால் ப்ராஃபிட்.
ஓகேங்களா? அதனால் அவனையும் எடுக்க, ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணுறது ஒரு பெரிய ட்ரெண்டே இல்லாமல் சின்ன ட்ரெண்டோ போகிறானோ அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட். அவன் பெரிய ட்ரெண்டில் போய் நம்ம அந்த 15 பாயிண்ட் பிடிச்சாலும் சரி, சின்ன ட்ரெண்டு போயிட்டு அவன் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட். அதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மிச்ச பாயிண்ட்டை பிடிக்கணும். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? ஓகே. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலாக மீட் ஆகி போனால் தான் ஃபஸ்ட்லேயே எடுக்கலாம். இங்கேயே ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால் அதுக்கு தான் பதில் சொல்கிறேன் நான். அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனால் இங்கேயே எடுக்கலாம். இல்லைனா வெயிட் பண்ணி இவன் கீழே உடச்சிட்டானா புட்டை எடுக்கணும். அதுக்கப்புறம் புட்டு வந்து கண்டிப்பாக அவன் ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கேட்கணும், பர்ஃபார்ம் பண்ண மாட்டான்றது தெரியும். அதை போய் தொட்டுட்டு கீழே வரும்போது இவனை எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அவன் ஓப்பனை தாண்டல, அப்போ இவன் தான் ஓப்பனை தாண்டுவான். அப்போ இவன் ஓப்பனை தாண்டி புல்பேக் ஆகி மேலே போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். செகண்ட் ட்ரேடு வந்து ஒரு 100% நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப அக்யூரஸியான ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை நீங்கள் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க செகண்ட் ட்ரேட் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எனக்கு தெரியும் புட்டு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே இருக்கிறவன் அவன் மேலே போய் அதை தொட்டு கீழே வரும்போது கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி எடுத்து இருக்கவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இதில். ஓகேங்களா? அதுக்குன்னு ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது அவங்கவுங்க இஷ்டம். ஆனால் நான் இதை தான் பண்ணுவேன், இந்த மாதிரி செட்டப்பில் இதை தான் பண்ணுவேன்னு ஒரு ரூலோடு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறவங்க 2-3 ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் மட்டும் பண்ணுவோம். நாங்களே செகண்ட் ட்ரேட் தான் பண்ணோம். ஆக்சுவலாக வந்த என்ட்ரியை நம்ம போஸ்ட் பண்ணோம், ஆனால் செகண்ட் ட்ரேட் தான் நாங்களே பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி இப்படி தான் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? திருப்பியும் சொல்கிறது என்ன, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் அதெல்லாம் நம்ம காணலாம். தேங்க்யூ கைஸ்.